கஜேந்திரன் என்ற வலிமையான யானை த்ரீகூட மலையில் தனது யானை கூட்டத்துடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தனது குடும்பத்துடன் அழகான ஏரிக்கு சென்ற கஜேந்திரன் தாமரை மலரை பறித்து மகிழ்ந்தான். ஏரியின் அடியில் சாபத்தால் முதலையான ஹூ ராட்சசன் பதுங்கியிருந்தான். முதலை திடீரென கஜேந்திரனின் காலை பிடித்து விடாமல் இழுத்தது. யானை கூட்டமெல்லாம் முயன்றாலும் கஜேந்திரனை உதவ முடியவில்லை. நேரம் கடந்தபோது கஜேந்திரன் சோர்வடைந்து நம்பிக்கை இழந்தான். அசரீரமாக தாமரை மலரை உயர்த்தி நாராயணனை மனமாற பிரார்த்தித்தான். அந்த புனித அழைப்பை கேட்டு விஷ்ணு உடனே கருடனில் புறப்பட்டார். விஷ்ணு எரிக்கரைக்கு வந்து சுதர்சன சக்கரத்தை முதலை மீது செயல்படுத்தினார். சக்கராயுதம் தொடுந்தவுடன் முதலை சாபத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக ரூபத்துக்கு மாறியது. கஜேந்திரன் முதலைக்கு பிடியிலிருந்து முழுமையாக விடுதலையானான். அவன் விஷ்ணுவின் பாதத்தில் தாமரை மலரை சமர்ப்பித்து நன்றி தெரிவித்தான். விஷ்ணு அவரது உண்மையான பக்தியே அவரை காத்தது என்று அருள்மொழி சொன்னார்.